வணக்கம். தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள். ஹஜ் பெருநாளை முன்னிட்டு முஸ்லிம் பாடசாலைகளுக்கு விடுமுறை. பிரபல நடிகை மாலினி பொன்சேகா காலமானார். கடல் கொந்தளிப்பு காரணமாக நடுக்கடலில் நங்கூரமிடப்பட்ட படகை கரைக்கு இழுத்த காற்று, கரையேற்றும் மீனவர்கள். நுவரெலியாவில் பேருந்து விபத்து, 23 பேர் காயம். கதிர்காமத்தில் கஞ்சா தோட்டம் சுற்றி வளைப்பு, 4 கைது. இனி தொடர்பான விரிவான செய்திகள். ஹஜ் பெருநாள் எதிர்வரும் ஜூன் 7 சனிக்கிழமை கொண்டாடப்பட உள்ளதால் அடுத்த மாதம் 6 மற்றும் 9 தேதிகளில் அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. அதன்படி குறித்த விடுமுறை தினங்களுக்கு பதிலாக மே 26 திங்கட்கிழமை மற்றும் மே 27 செவ்வாய்க்கிழமை பாடசாலைகள் நடத்தப்பட வேண்டும் என்று கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் 2025 ஆண்டுக்கான முஸ்லிம் பாடசாலைகளுக்கான 2ஆம் தவணை மே 26 ஆரம்பமாகும் என கூறப்பட்டுள்ளது. சிங்கள திரையுலகின் புகழ்பூத்த பிரபல நடிகையான மாலினி பொன்சேகா இன்று அதிகாலை காலமானார். அவர் உடல்நலக்குறைவு காரணமாக கொழும்பிலுள்ள தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலமானார். மாலினி பொன்சேகா மரணமடையும் போது அவருக்கு 76 வயது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காத்தான்குடி கடல் பிரதேசத்தில் கடுமையான கடல் கொந்தளிப்பு காரணமாக நடுக்கடலில் நங்கூரமிடப்பட்டிருந்த பாரிய விசைப்படகு ஒன்று இன்று மாலை கடுமையான காற்றினால் அடித்து செல்லப்பட்டு கரைக்கு இழுத்து வரப்பட்டுள்ளது. நீண்ட நாட்கள் நடுக்கடலில் தங்கியிருந்து மீன்பிடிக்கின்ற அரியா படகு எனப்படுகின்ற பாரிய படகே இவ்வாறு கொந்தளிப்பு காரணமாக கரைக்கு அடித்து வரப்பட்டுள்ளது. நங்கூரமிடப்பட்டிருந்த குறித்த படகு கரைக்கு இழுத்து வரப்பட்டுள்ள நிலையிலும் அவற்றை கரையோரமாக இழுத்து கரை சேர்ப்பதில் மீனவர்கள் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளனர். பெரும்பளவிலான மீனவர்கள் ஒன்று திரண்டு பாரிய படகினை கரைக்கு இழுத்து வருவதற்காக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடுமையான கடல் கொந்தளிப்பு நிலவி வருவதும் குறிப்பிடத்தக்கது. நுவரெலியா கண்டி பிரதான வீதியின் லபுக்கலை டொப்பாஸ் பகுதியில் பதுளையிலிருந்து நுவரெலியா வழியாக குர்நாகல் நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்து நேற்று நள்ளிரவு 11:15 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் 23 பயணிகள் காயமடைந்து நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் 18 பெண்களும் 3 ஆண்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர். சாரதிக்கு ஏற்பட்ட நித்திரை கலக்கம் காரணமாக பேருந்து வீதியை விட்டு விலகி உடை சாய்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்நிலையில் விபத்து தொடர்பில் நுவரெலியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கதிர்காமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஜால காட்டு பகுதியில் சட்டவிரோதமாக முன்னெடுக்கப்பட்ட கஞ்சா பயிற்சியை சுற்றி வளைத்த போலீசார் அங்கிருந்த 4 கைது செய்துள்ளனர். சியம்பலாண்டுவ போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை முகாமைச் சேர்ந்த அதிகாரிகள் குழுவும் கதிர்காமம் போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் குழுவும் இணைந்து மேற்கொண்ட 5 சுற்றுவளைப்புகளின் போதே இவர்கள் வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தரமல்லிவல மற்றும் திரகம பகுதிகளைச் சேர்ந்த 25 முதல் 53 வயதுக்குட்பட்டவர்கள் ஆவார். சந்தேக நபர்களிடமிருந்து சட்டவிரோதமாக பயிரிடப்பட்ட 68,830 கஞ்சா செடிகள் மற்றும் 2 சட்டவிரோத உள்நாட்டு துப்பாக்கிகள் மற்றும் 2 கையடக்க தொலைபேசிகள், 2 சிம் அட்டைகள் ஆகியன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக கதிர்காமம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கதிர்காமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.